சிறைச்சாலையில் விசாரணை கைதியை கொலை செய்ய யார் அதிகாரம் கொடுத்தது என நாம் தமிழர் நிர்வாகி கேள்வி எழுப்பியிருக்கிறார். நமது செல்வராஜ் செய்தியாளர் நேரலையில் பேசியதை கேட்டோம். யாரை காப்பாற்றுவதற்காக இந்த கொலை அரங்கேறி இருக்கிறது என உயிரிழந்த சபரிவர்மனின் குடும்பத்தாரும் தாவேக்க நிர்வாகியும் நாம் தமிழர் நிர்வாகியும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தற்பொழுது தொலைபேசி வாயிலாக அரசியல் விமர்சகர் TS மணி சார் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கு, அதைத் தொடர்ந்து அஜித்குமார் மரணமும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆனாலும் கூட தற்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலிலும் தற்பொழுது ஒரு லாக்கம் மரணம் என்று பதிவாகி இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அரசு என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்கள்? சென்ற ஆட்சியில காவல் மரணங்கள் என்பதை ஒரு முக்கிய காரணம் ஆட்சிக்கு எதிரான மக்கள் திரண்டதற்கும் ஆட்சி மாற்றத்துக்கும். இப்போ இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்தது மிகவும் கொடூரமான பகிரங்கமாக தெரிந்த கொலையா இருக்கு. இப்ப காவல் மரணம், கஸ்டடியல் டெத் என்பது காவல் நிலையத்திற்குள் தான் நடக்க வேண்டும் என்றில்ல, சிறைச்சாலைக்குள்ள நடந்தாலும் காவல் மரணம் தான். காவலுக்கு உள்ளே சட்ட ரீதியாக அந்த சிறைச்சாலையோ அந்த காவல் நிலையமோ அந்த கைதியை சிறைவாசியை உள்ளே வைத்து பாதுகாக்க வேண்டியது அவங்க உயிருக்கு அவங்க தான் பாதுகாப்பு பொறுப்பு. அது மட்டுமல்லாமல் மேஜிஸ்ட்ரேட்டு நேரடியான கட்டுப்பாட்டுக்கு, நீதிமன்றத்தினுடைய நேரடியான கட்டுப்பாட்டுக்கு உள்ளேதான் அந்த சிறைச்சாலை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றம் உட்பட, அந்த சிறைச்சாலை உட்பட, சிறை அதிகாரிகள் உட்பட எல்லோரும் சபரியினுடைய மரணத்திற்கு காரணமாகறாங்க. அப்ப அதுல 2 பேரை நாங்க கைது பண்ணிட்டோம் சிறை அதிகாரிகள் சொல்வது, யாராவது சம்பந்தமில்லாத அதிகாரிகளை அல்லது கீழே உள்ளவர்களை கைது பண்ணி விட்டு மேலே உள்ளவர்கள் தப்பிக்கிறார்களா நமக்கு தெரியல. என்னன்னு சொன்னா, சுசீந்திரம் கோயில் பக்கத்துல உள்ள கடைகள்ல இவருடைய கடையில ஏதாவது போதைப் பொருளை குட்கா மாதிரி வித்தாங்கன்னு சொன்னா அதற்காக இவரை மரணமடைய வைக்கும் அளவுக்கு அதை கொடுத்தவர்கள், விநியோகம் செய்தவர்கள் எல்லோரும் பிடிபடுவார்கள் இவருடைய விசாரணையில் என்று அஞ்சுகிறார்களா? அப்ப சம்பந்தப்பட்ட அதிகாரத்தில் மேல் மட்டத்தில் உள்ளவர்கள் இந்த போதை மருந்து விற்பனை என்பதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் பொருள். அப்ப சென்ற ஆட்சி என்பதே அந்த மாதிரி பெயர் வாங்கிய ஆட்சியாக இருந்தது. போதை மருந்து எங்கு பார்த்தாலும் அதை வைத்துத்தான் இன்றைய முதல்வர் விஜய் கூட தன்னுடைய பரப்புரையில் குறிப்பிட்டார், அந்த அளவுக்கு மோசமா இருக்கேன்னு. அப்படிப்பட்ட ஒரு விவகாரத்தில் மாட்டி இருக்கும் ஒரு தம்பி இறந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த சிறைச்சாலை மட்டுமல்ல, மேலே யார் யார் சம்பந்தப்பட்டார்கள் என்று தீவிர விசாரணையை செய்தாக வேண்டும். இதை அரசு செய்வது மட்டுமல்ல, அந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணங்களையும் அளிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்க சொந்தக்காரங்க, சாய்க்காரங்க எல்லாம் சேர்ந்து இன்று நாங்க உடலை வாங்க மாட்டோம்னு சொல்லி போட்டு மறிச்சிட்டாங்க. இதுவரை வாங்கல. அதே மாதிரி இன்று கூடுறாங்க ஆசாரி பள்ளம் மருத்துவமனையில. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போய்கிட்டு இருக்குது. அப்போ குமரி மாவட்டத்தில் இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது குமரி மாவட்டத்தினுடைய ஒரு அணுக்கனிம வளம் என்ற சுரண்டலை எதிர்த்து எப்படி அமைச்சர் ராஜேஷ்குமார் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லி அதை உடனடியாக நிறுத்தி வைக்க ஏற்பாடு செய்தாரோ, அதுபோல இந்த காவல் மரணத்திற்கு பின்னால் இருக்கின்ற அதற்கு காரணமான உயர் அதிகாரிகள் வரை விசாரணை செய்வதற்கு அவர் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் அவருக்கும் காங்கிரஸ் அமைச்சருக்கும் சேர்த்து முதலமைச்சருக்கும் கேட்டுக்கொள்வோம். சார், தமிழ்நாட்டில் தற்பொழுது போதைப்பொருள் புழக்கம் என்பது அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் அதனை கட்டுப்படுத்துவதற்கு, ஒழிப்பதற்கான நடவடிக்கை என்பது தேவையான ஒன்றுதான். அப்படி இருக்கும் பொழுது பெட்டிக்கடையில் குட்கா பொருள் இருப்பதாக விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நபர் இந்த அளவிற்கு அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை எப்படி புரிந்து கொள்வது? அதான் படு மோசமா நடந்திருக்காது. நானும் சொன்னேன், அவர் அடிச்சு காவல் நிலையத்திலே அடிச்சாங்களா அல்லது சிறைச்சாலைக்குள்ளதான் அடிச்சாங்களா, எல்லாமே உடனடியாக அரசு அறிவிக்கணும். உடனடியாக அறிவிக்கலைன்னா இந்த அரசுக்கு கெட்ட பெயர் தான்
நிச்சயமாக வரும் என்பதனால சுட்டிக்காட்டுறோம். நிச்சயமாக சார், தொலைபேசி வாயிலாக தங்களது மேலான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.